அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி Thursday. பிக் ஈவெண்ட் நேற்று நடந்தது. ஆப்பிளுடைய ஐஃபோன் 14 சீரீஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம். பட் லான்ச் ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு கண்ட்ரி ஆப்பிளை பேன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜியோடைய 10 lakhs ப்ரைஸ் மணி ஆஃபர் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சிலர் சொல்லியிருந்தீங்க. ஏன் சொல்லலை அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலுடைய டேட்ஸ் ரிவீலாக இருக்குது. எல்லாம் பார்த்தோன்னா 9 to 8 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். அமேசான் இந்த வருஷத்துக்கான பிக் சேல், அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் கம்மிங் சூன் டீசர் ஆல்ரெடி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த சேலுக்கான ரூமர் டேட்ஸ் ரிவீலாக இருக்குது. பிராண்ட் வந்து இன்னும் அஃபிஷியலாக இது கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஒரு பாப்புலர் டிப்ஸ்டர் வந்து இதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் செப்டம்பர் 18லேருந்து அமேசானுடைய கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகலாம். செப்டம்பர் 18 to செப்டம்பர் 29 வரைக்கும் இந்த சேல் போகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த டேட்ஸில் தான் ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட் வந்து 13th ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 13th ஸ்டார்ட் ஆகுமா இல்லை அவங்களும் போஸ்ட்போன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கிளியராக இல்லை. ஸோ 13th ஃப்ளிப்கார்ட்டுடையது ரிவீல் ஆயிருக்கு. அதே அமேசான் வந்து 18th அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த சேல் டேட்ஸ் வந்து பிக் சேல் டேட்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாட்டி கம்மிங் சூன் டீசரில் வந்து அமேசானில் வந்து எஸ்பிஐ கார்டு யூசர்ஸ்க்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடிஷ்னலாக இப்போ ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து லேப்டாப்ஸில் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஆஃபர்ஸ் ஒன்றுன்னா இவங்க ரிவீல் பண்ணும்போது டெக் அப்டேட்ஸில் கண்டிப்பாக நான் கவர் பண்ணுறேன். ஸோ நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த வருஷம் பார்க்கலாம். நேற்று ஜியோ 6th anniversary ஆஃபர் அப்படின்னு சொல்லி சில ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருந்தேன். பட் நிறைய பேர் வந்து 10 lakhs ஆஃபர், அதாவது ப்ரைஸ் மணி வந்து நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எஸ், 10 lakhs ப்ரைஸ் மணியும் இருக்குது. யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் பண்ணுற எல்லாருக்குமே 10 lakhs ப்ரைஸ் மணி 6th anniversary ஆஃபர் அப்படின்னு இவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதாவது ₹299 ஆரம்பித்து நீங்கள் எந்த ப்ரீபெய்ட் பிளான் வேணாலும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் இந்த ஆஃபரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் மணி வந்து 10 lakhs. இது வந்து செப்டம்பர் 6th ஆரம்பித்து செப்டம்பர் 11th வரைக்கும். ஸோ இந்த டைம்குள்ளே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 10 lakhs ப்ரைஸ் மணி அப்படின்னு சொல்லி ஜியோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து கீழே பார்த்தா வந்து தமிழ்நாடு வந்து இது கிடையாது அப்படின்னு சொன்னதுனால தான் நான் மென்ஷன் பண்ணலை. இந்தியாவில் மற்ற ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல. பட் எக்ஸ்க்ளூசிவாக தமிழ்நாடு வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நான் அதை டெக் அப்டேட்டில் கவர் பண்ணலை. நீங்கள் மற்ற ஊரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த 10 lakhs ப்ரைஸ் மணிக்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி ஆஃபர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். 11th வரைக்கும் இருக்குது. ஃபைனலாக மச் அவைட்டட் ஆப்பிளுடைய பிக் லான்ச் இவெண்ட் நேற்று நடந்தது. எக்ஸைட்டிங் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஐஃபோன் 14 சீரீஸும் லான்ச் ஆகிடுச்சு. இது கூடவே இன்னும் சில ப்ராடக்ட்ஸும் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்றொன்னா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐஃபோன் 14 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 14 and 14 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 சீரீஸ்லேருந்து பெரிய அப்கிரேட் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே A15 பயோனிக் சிப்பில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமராஸில் மைனர் அப்கிரேட்ஸ் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவில் ஆட்டோ ஃபோக்கஸ், 12 மெகாபிக்சல் மெயின் சென்சாரில் வந்து உங்களுக்கு லோ லைட் ஃபோட்டோகிராஃபி என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கூடவே அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் டிடெக்ஷன், அதுக்கப்புறம் எமர்ஜென்சி SOC வயா சேட்டிலைட். இந்த புது ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குளோபலில் யூஎஸில் ஐஃபோன் 14 வந்து $799, ஆனால் இந்தியாவில் 79,900 கிட்ட லான்ச் ஆகும் அப்படிங்கிறது. அதே ஐஃபோன் 14 Plus வந்து யூஎஸில் $899, ஆனால் இந்தியாவில் 90,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ஐஃபோன் 14 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புது சிப் 4 nanometerல ப்ராசஸ் பண்ண A16 பயோனிக் சிப்போட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கூடவே வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அவைலபிளாக இருக்குது. இங்கே ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் ஐலாண்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைனமிக் ஐலாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாச்சை வந்து இவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது வந்து நாச் அதுக்கேற்ற மாதிரி வந்து மாடிஃபிகேஷன் ஆகிற மாதிரி வந்து இங்கே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு இன்னோவேட்டிவ் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஆப்பிளுடைய மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இல்லாத ஒரு ஃபீச்சர் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இது கூடவே வந்து இதுலேயும் கிராஷ் டிடெக்ஷன், அதுக்கப்புறம் எமர்ஜென்சி SOC எல்லாமே இருக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 ப்ரோ வந்து குளோபலில் $999, பட் இந்தியாவில் 1,30,000 கிட்ட வரலாம் அப்படின்னு தெரியுது. அதே ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் வந்து குளோபலில் $1,099, பட் இந்தியாவில் 1,39,000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. இது கூடவே நியூ ஏர்பாட்ஸ் ப்ரோ, அதாவது செகண்ட் ஜென் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது $249, அப்ராக்சிமேட்டாக 19,000 ப்ரைஸ் செக்மெண்ட் லான்ச் ஆயிருக்கு.
வாட்சஸ் வந்து 3 டைப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து லைட்டர் வேரியண்ட் வாட்ச் எஸ்சி, அதுக்கப்புறம் வாட்ச் 8 சீரிஸ், வாட்ச் அல்ட்ரா அப்படின்னு 3 டைப் ஆஃப் வாட்சஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் எல்லா வருஷமும் போல் இந்த வருஷமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் iOS யூசர் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். ஒரு பக்கம் ஆப்பிளுடைய பிக் லான்ச் இவெண்ட் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பிரேசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் சேல்ஸ் அவங்க கண்ட்ரியில் பண்ணக்கூடாது, நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிரேசில் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரேசில் கவர்மெண்ட் வந்து 2019 ஆப்பிள் சாம்சங்க்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஊரில் ஸ்மார்ட் ஃபோன் சேல் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக பாக்ஸில் வந்து சார்ஜர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து ஐஃபோன் 12 சீரீஸே வந்து சார்ஜர் இல்லாமல் இவங்க வந்து சேல் பண்ணதுக்கு வந்து ஃபைனும் இவங்க போட்டிருக்காங்க. ஃபைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2.3 மில்லியன் வந்து ஆப்பிள் வந்து ஃபைன் பே பண்ணணும் அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஐஃபோன் 14 சீரீஸ்லேயும் பாக்ஸில் சார்ஜர் இல்லை அப்படின்னா வந்து நாங்கள் வந்து ஐஃபோன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேன் பண்ணுறோம், எங்கள் ஊரில் சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் மாதிரி வந்து ஆப்பிள் மேலே பிரேசில் கவர்மெண்ட், அதாவது பிரேசில் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாக்ஸில் சார்ஜர் இல்லை அப்படிங்கிற ரீசனில் இந்தியாவிலையும் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா? தவறாமல் விவோ அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இந்தியாவில் கோர்கனில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போனீங்கன்னா விவோவுடைய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், டச் அண்ட் ஃபீல் பண்ணி ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனும் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஒருவேளை ஆல்ரெடி விவோ யூசர் அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே இங்கே போய் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ விவோ வந்து கஸ்டமர் சர்வீஸை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் வந்து கோர்கனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். வெல்கம் அவங்களுடைய ஜென் லைன் அப்போ இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிட்டே போகிறாங்க. ஆல்ரெடி 8 Gen 1, 7 Gen 1லேருந்து இப்போது வந்து 6 Gen 1 அண்ட் 4 Gen 1 2 புது சிப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 6 Gen 1 ஏற்கனவே இருக்கு இல்லையா, Snapdragon 695, அதுலேருந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கிளாக் ஸ்பீடும் நல்லா கொடுத்துருக்காங்க, 2.14 GHz. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். 4K ரெக்கார்டிங் இது சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த ஃபீச்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. UFS 3.1 இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி 5.2 கொடுத்துருக்காங்க. இங்கே மோடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து X62 5G மோடமோட இன்டகிரேட் பண்ணி இந்த சிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட Snapdragon 4 Gen 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற 400 சீரீஸை விட இது பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா இதோட கிளாக் ஸ்பீட் 2 GHz கொடுத்துருக்காங்க. இங்கே மோடம் இன்டகிரேட் பண்ணியிருக்கிறது Snapdragon X51 மோடம், 5G மோடம் இங்கே இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. 4K சப்போர்ட் கிடையாது, 1080 30 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. UFS 2.2 LPDDR4X அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸோட வந்து Snapdragon 4 Gen 1 அண்ட் 6 Gen 1 2 சிப் ஆப்பிள் லான்ச் இவெண்ட் கூடவே கூகுள் அவங்களுடைய பிக்சல் லைனப் உடைய லான்ச் டேட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பிக்சல் லைனப் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொண்டு வர போகிறது லேட்டஸ்ட், அதாவது பிக்சலுடைய 7 சீரீஸ் இவங்க கொண்டு வராங்க. இது கூடவே வந்து பிக்சல் வாட்ச் அண்ட் பட்ஸும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆல்ரெடி டீசர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து October 6th அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ October 6th அன்னைக்கு பிக்சல் லான்ச் ஈவெண்ட் கூடவே ஸ்டேபிள் Android 13 அப்டேட்டும் வந்து எல்லா டிவைசஸ்க்கும் இவங்க லான்ச் பண்ணலாம். Motorola Edge 30 சீரீஸ் September 8th லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து போஸ்ட்போண்டட் டேட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் September 10th அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த சீரீஸில் Motorola Edge 30 Ultra, Edge 30 Fusion அண்ட் Neo 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இதில் அல்ட்ரா தான் வந்து உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ், அதாவது 200 மெகா பிக்சல் கேமராவோட வருது. Snapdragon 8+ Gen 1ஓட கொடுக்குறாங்க. 125 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்னு இந்த ஃபீச்சர்ஸோட ஒரு அஃபோர்டபுள் ஃப்ளாக்ஷிப் டிவைஸாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதோட லான்ச் டேட் இந்தியாவில் September 10th. அடுத்ததாக எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஆப்பிளுடைய லேட்டஸ்ட் லான்ச்சஸ் எந்த கண்ட்ரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நான் லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கஸ்டமர் சென்ட்ரிக் ப்ரோக்ராம் லாவாவோடையது. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ராகுல். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.